நான் நித்யா அக்ரோ ஷாப்ல இருந்து. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரயில் அடுக்கு பாத்திரத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ரயில் அடுக்கு பாத்திரம் அப்படின்னு ஏன் இதுக்கு பேர் வந்ததுன்னா, இது உள்ள இருக்கிறது அடுக்கடுக்கா இருக்கும். நிறைய பொருட்கள் இது உள்ளவே வச்சு ஒரே பண்டலா நம்ம வந்து எடுத்துட்டு போயிடலாம். சோ அதுதான் வந்து அடுக்கு அப்படின்னு நேம் வந்ததுக்கான காரணம். ரயில் அடுக்கு அப்படின்னா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா வேலை காரணமா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு ரயில் தான் யூஸ் பண்ணாங்க, அதாவது ட்ரெயின் தான் பயன்படுத்தினாங்க. சோ அப்ப வந்து எடுத்துட்டு போன பாத்திரம் இது, அதனால இதுக்கு பேரு ரயில் அடுக்கு பாத்திரம். சோ இது வந்து நம்ம நார்மலா இப்ப அக்ரோ ஷாப்பில சீர்வரிசை பாத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா இன்னைக்கு இருக்க ட்ரெண்ட்ல நமக்கு இடம் வந்து அதிகமா பிடிக்கிற மாதிரியான பாத்திரங்கள் இல்லாம இப்படி, அதாவது இது வந்து விரிச்சு வைக்கும் பொழுது நிறைய இடம் வந்து ஆக்குபை பண்ணும். ஒரே இதுல போட்டு வைக்கிறதுனால இது வந்து ஸ்பேஸ் சேவராகவும் இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம். சோ அதனால இது வந்து சீர்வரிசையில இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான செட்டு அப்படின்னு நம்ம வந்து நிறைய பேத்துக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்றோம். சோ இந்த செட்டுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மூடி இருக்கு. இந்த மூடியிலயும் வந்து ஈயம் பூசி இருக்கு. மேக்சிமம் சமைக்கக்கூடிய பகுதி எல்லாத்துலயுமே வந்து இதுல ஈயம் பூசி இருக்கும். ஓகேங்களா? ஈயம் அப்படின்றது ஆங்கிலத்துல டின் அப்படின்னு சொல்லுவோம். சோ இது பூசி இருக்கிறதுனால இது வந்து சமைக்கிறதுக்கு ஏதுவான பாத்திரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ இந்த மூடியிலயும் நம்ம சமைக்கலாம். இது பாருங்க, இது ஒரு குட்டி வானல் மாதிரி நம்ம பயன்படுத்திக்கலாம். சோ மூடி சொல்லலாம். இதுல நீங்க வந்து பால் காய்ச்சலுக்கு யூஸ் பண்ணலாம், பருப்பு வேக வைக்க யூஸ் பண்ணலாம். இப்ப நமக்கு இங்கே 3 வந்துருச்சு. அடுத்தது இன்னும் குட்டி மாவுல 2 கிண்ணம். தண்ணி குடிக்கிறதுக்கு எதுவா இருக்கும். இது சின்ன குடம், ரொம்ப கியூட்டா இருக்குல்ல? சின்ன குடம் இது. எல்லாத்துலயுமே சமைக்கலாம். எல்லாத்துலயுமே சமைக்கலாம். இத்தனை பாத்திரமும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பாத்திரத்துக்குள்ளதான் இருந்துச்சு. அதனாலதான் இதுக்கு பேரு அடுக்குன்னு வந்தது. ஒரு வீட்ல சமைக்கிறதுக்கு தேவையான எல்லா பாத்திரமுமே இதுல வந்து வந்துருதுங்க. இப்ப அடிக்கடி நீங்க வந்து டூர் போறீங்க அப்படின்னாலும் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான பாத்திரமா இருக்கும். அடிக்கடி வீடு ஷிஃப்ட் பண்ணுவேன், அடிக்கடி டிரான்ஸ்பர் கிடைக்கும் அப்படின்னாலும் இந்த பாத்திரம் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். நல்லா யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம எப்படி வந்து தங்க நகைகள் எங்க அம்மாவுது, எங்க பாட்டி இது, எங்க மாமியார் இது இப்படின்னு நம்ம சொல்றோமோ, உங்க வீட்டுல கொஞ்சம் பிரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறது எங்கேயாவது மேல வச்சிருப்பீங்க. அந்த மாதிரி பாத்திரங்கள் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா பித்தளை இல்லாம இருக்கவே இருக்காது. சோ பித்தளை பாத்திரங்கள் ஜெனரேஷனுக்கு, அதாவது தலைமுறையா வந்து உங்களுடைய பேரை வந்து சொல்லணும் அப்படின்னா ரொம்ப சூப்பரான, ரொம்ப யூஸ்ஃபுல்லான பித்தளை பாத்திரத்தை இன்னைக்கு வாங்கி உங்க
குழந்தைங்க அதாவது பேரப்பிள்ளைகள் வரைக்குமே அடுத்து வர பேரப்பிள்ளைகள் வரைக்குமே வந்து உங்களுடைய பேர் சொல்ற அளவுக்கு உங்களுடைய பாத்திரங்கள் பயன்படுத்தப்படும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. இப்பயே ஸ்பேஸ் சேவர் வந்து ரொம்ப தேவைப்படுது. இந்த ரயில் அடுக்கு பாத்திரம் கண்டிப்பா சொல்றேன் ஃபியூச்சர்ல ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. ட்ரெடிஷன் நம்ம அப்படியே ப்ரிசர்வ் பண்ணி பிளஸ் வந்து இந்த மாடர்ன் கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறது தான் வந்து இந்த ரயில் அடுக்கு பாத்திரம். சோ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இங்க நீங்க பார்த்ததுல எத்தனை பாத்திரம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க கவுண்ட் பண்ணிருப்பீங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 27 பாத்திரங்கள் இந்த ஒரு பாத்திரத்துக்குள்ள இருக்காது. இந்த பாத்திரத்தோட சேர்த்து 26 பாத்திரங்கள் இது உள்ள வந்து இருக்குது. சோ 26 பாத்திரங்கள் அடங்கிய இந்த செட்டை வந்து ஒரு கல்யாணத்துக்கு நம்ம பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய செட்டு அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். பையனா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி உங்களுடைய ஃபியூச்சருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போற செட்டு வந்து இது. சோ இல்ல நான் வந்து வேற யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னாலும் இது நீங்க வாங்கி கொடுக்கலாம். இல்ல உங்களுக்கே உங்க வீட்டுல வாங்கி வச்சீங்க அப்படின்னாலும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான செட்டா இருக்கும். இதுல நீங்க நல்லா கவனிச்சிருப்பீங்க இந்த கரண்டி இந்த டபரா செட்டு அந்த தட்டு இதுல மட்டும்தான் இல்ல. ஏன்னா இதுல சமைக்க முடியாது இல்லையா. சோ டைரக்டா நம்ம ஹீட்ல வைக்க மாட்டோம். சோ மீதம் எல்லாமே வந்து நம்ம நேரடியா நம்ம சமைக்கிற பொருள் அப்படின்றதுனால இது எல்லாத்துலயுமே சூப்பரா ஈயம் பூசி இருக்கும். சோ இதோடைய காஸ்ட் என்ன வரும் அப்படின்னா இது 27 பாத்திரம் அடங்குனது அப்படின்னா அதுக்கு ஒரு காஸ்ட் வருங்க. சோ இதே 18 பாத்திரம் இருக்கு. 18 பாத்திரம் அப்படின்னா நமக்கு இந்த கிண்ணம் இதெல்லாம் மட்டும் வராது. இது வராது. இதுல இந்த 3 வராது. இந்த மாதிரி ஒரு 9 பாத்திரங்கள் இந்த கரண்டி வராது. சோ இதெல்லாம் வராம இது மட்டும் அதாவது இந்த செட் இப்ப 18 பாத்திரத்துல இந்த செட்டு மட்டும் வராது. இது இருக்கு இல்லையா. இது மட்டும் நமக்கு வராது. மீதம் இது எல்லாமே வந்து நமக்கு வரும். அது 18 பாத்திரம் அடங்கிய செட்ல வரும். நம்ம கிட்ட அக்ரோ ஷாப்பில அவைலபிள்ல இருக்கிறது 18 பாத்திரம் இருக்கிறதும் இருக்கு. 27 பாத்திரங்கள் அதாவது இதையும் சேர்த்து 27 பாத்திரங்கள் இருக்கிறதும் இருக்குங்க. சோ இது வேணும் அப்படின்னா நம்ம கீழே வந்து நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அதுல நீங்க போய் பை பண்ணிக்கலாம். இத பத்தி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னாலும் இல்ல ப்ராடக்ட் ஆர்டர் பண்றதுல ஏதாவது உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன்ஸ் இருந்தாலும் கீழே நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க காலும் பண்ணலாம் வாட்ஸ்அப்பும் பண்ணலாம். நான் நித்யா அக்ரோ ஷாப்பில இருந்து இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. வேற யாருக்காவது உபயோகமா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. யாராவது கல்யாணம் வந்து பக்கத்துல இருக்கு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.